12th Computer Science Chapter 6 Control Structuresல நம்ம அடுத்த டாபிக் நம்ம இதில் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஃபார் லூப் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தனில் வந்துட்டு வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். ஸோ வைல் லூப் அப்படின்றத ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் அப்படின்றது வந்து யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லூப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து என்ட்ரி செக் லூப்புன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுவும் அண்ட் வைல் லூப்பும் வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்ட்ரி செக் லூப் தான். ஏன் வந்து என்ட்ரி செக் லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்ட்ரோல் ஃபார் லூப்க்கு வரும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வரும். ஸோ கண்டிஷன் பிகினிங்லேயே செக் பண்ணுறதுனால என்ட்ரி லெவல்லையே செக் பண்ணுறதுனால இந்த மாதிரி லூப்ஸ்லாம் வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா என்ட்ரி செக் லூப் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, ஸோ இதனுடைய இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு சின்டாக்ஸ் அண்ட் தென் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். For loop is the most comfortable loop. It is also an entry check loop. The condition is checked in the beginning and the body of the loop, statements block and சொல்லுவோம் இல்லையா, and the body of the loop is executed if it is only true. Otherwise the loop is not executed. ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபார் வந்து பைத்தனில் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான அந்த ஜென்ரல் ஃபார்மேட் தான் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். ஸோ ஃபார்ன்றது கீவேர்ட், கவுண்டர் வேரியபிள்ன்றது யூஸர் கொடுக்குற வேரியபிள். என்ன வேரியபிள் நம்ம வந்து நேம் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணுவோம். இன்னுன்றது ஆஸ்டிஸ் அப்படியே யூஸ் பண்ணணும். இதுவும் வந்து கீவேர்ட். அண்ட் சீக்வன்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்கு வந்து எதுலேருந்து பிகின் பண்ணணும், எது வரைக்கும் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும், வெதர் இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா டிக்ரிமெண்ட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இந்த சீக்வன்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து உங்களுக்கு எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்போட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ பைத்தனில் வந்துட்டு இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லூப்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு எல்ஸ் பார்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எல்ஸ் பார்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த எல்ஸ் பார்ட்டை வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ எல்ஸும் எழுதும்போதும் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ஃபாருக்கு நேராக தான் இந்த எல்ஸ் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் தென் கோலன் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. ஸோ எல்ஸில் வந்து நீங்கள் என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் இங்கே வந்து டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு கவுண்டர் வேரியபிள் என்ன அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. கவுண்டர் வேரியபிள் மென்ஷன் in the syntax is similar to the counter variable that we used in the for loop of C++, and the sequence refers to the initial, final and increment value. ஸோ நம்ம C++ல கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து இந்த பைத்தனில் நம்ம யூஸ் பண்ணுற கவுண்டர் வேரியபிள் அப்படின்றது. Usually in Python, for loop uses range function in the sequence to specify the initial, final and increment value. So initial, final and increment வந்து நம்ம range அப்படின்ற ஒரு function மூலமாக தான் நம்ம specify பண்ண போகிறோம். Range generates a list of values starting from start till stop -1. So range வந்து list of values வந்து generate பண்ணும். ஸோ எதுலேருந்து ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ஸ்டார்ட் வேல்யூலேருந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற ஸ்டாப் வேல்யூலேருந்து -1 வரைக்கும் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து என்ன சின்டாக்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிடலாம். ரேஞ்ச், ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு அண்ட் ஸ்டெப்புன்றது ஆப்ஷனல். இப்போ நம்ம அது ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா பை டிஃபால்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பை 1 அப்படின்றது வந்து நடக்கும். ஓகே, where start refers to the initial value, stop refers to the final value and step refers to the increment value. This is the
This is optional part. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ரேஞ்ச் 1,30,1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 1லேருந்து இங்கே 13 கொடுத்துருக்கோம். நம்ம இதுதான் வந்து ஸ்டாப் வேல்யூ. இந்த செகண்ட் பேராமீட்டர் ஸ்டாப் வேல்யூ, ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஸ்டார்ட்டு, செகண்ட் பேராமீட்டர் ஸ்டாப்பு, தேர்ட் பேராமீட்டர் வந்து ஸ்டெப்பு. ஸோ ஸ்டாப் வந்து எப்பயுமே ஸ்டாப் -1 தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் பைத்தன். ஸோ 1லேருந்து 29 வரைக்கும் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் பண்ணும்போது 1லேருந்து அடுத்த நம்பர் போகிறது எப்படி போகும்னா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி ஒன் இன்க்ரிமெண்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து இன்க்ரிமெண்ட் பை 1 அப்படின்றது நடக்கும். அது நடந்ததுக்கப்புறமா அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ரேஞ்ச் யூஸ் பண்ணி இப்போ நம்ம எப்படி வந்து நம்பர்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரேஞ்சில் வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 1 ஆர் நம்ம 0லேருந்து பண்ணலாம், 0 அண்ட் ஸ்டாப் வேல்யூ 5 அண்ட் ஸ்டெப் வேல்யூ வந்து 1. ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு ரேஞ்ச் 0, 5, 1ன்னு கொடுக்கும்போது எவ்வளோ நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகும்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். இப்போ 5ன்றது ஸ்டாப் வேல்யூன்றதுனால ஸ்டாப் -1ன்னா 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ இது ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் ரேஞ்ச் இந்த கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம கமாண்ட் கொடுக்கும்போது நமக்கு ஜஸ்ட் இப்படியே தான் டிஸ்பிளே ஆகும். ரேஞ்ச் 0,5 அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால இந்த ரேஞ்ச் அப்படின்ற இந்த கிளாஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட் ஃபங்க்ஷன். லிஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் உள்ளே வந்து நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுடைய ரேஞ்ச் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். 0, 5 அண்ட் 1ன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு என்ன ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா 0, 1, 2, 3 அண்ட் 4ன்னு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கல, இந்த 1ன்றதை கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக எடுத்துக்கோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 0,5 வரைக்கும் தான் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் 1ன்றதை ஸ்பெசிஃபை பண்ணல, பை டிஃபால்ட் அதுவாக எடுத்துக்கும். அப்பயும் உங்களுக்கு என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா 0, 1, 2, 3 அண்ட் 4ன்னு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்சில் வந்துட்டு ஸ்டெப் வேல்யூ வந்து நான் 2 அப்படின்னு நான் கொடுக்கலாம். 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ 0, 5 அண்ட் தென் ஸ்டெப் வேல்யூ வந்து 2ன்னு கொடுக்குறோம். 2ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு 0லேருந்து 2, 4 அப்படின்னு ஜென்ரேட் ஆகிட்டே வரும். இன்க்ரிமெண்ட் பை 2 நடக்கும். ஃபஸ்ட்டு 0, 0 + 2னா 2ன்னு வரும். 2 + 2னா 4ன்னு ஜென்ரேட் ஆகும். 4 + 2ன்னு போது 6 ஆகிடுது. நம்மளுடைய ஸ்டாப் வேல்யூவே வந்துட்டு 5, 5னா 4 வரைக்கும் தான் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் 0 to 4 வரைக்கும் தான் ஜென்ரேட் ஆகும். இப்போ என்னுடைய ஸ்டெப் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நெகட்டிவாக இருக்கும்போது நம்மளுடைய வேல்யூஸ் வந்து ரிவர்ஸில் வரும். ஸோ இப்போ வந்து 0, 5, -1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு எம்டி வரும். ஏன் வந்து எம்டி செட் வருது அப்படின்னா -1. ஸோ -1 அப்படின்னு நம்மளுடைய ஸ்டெப் வேல்யூ இருக்கும்போது, ஸோ இனிஷியலாக வந்துட்டு உங்களுக்கு 0, -1 அப்படின்னா உங்களுக்கு மைனஸில் தான் போகும். நம்மளுடைய ஸ்டார்டிங் வேல்யூ 0ல் இருக்குது. ஸோ நம்ம நெகட்டிவில் ஸ்டெப் வேல்யூ கொடுக்கும்போது உங்களுடைய ஸ்டார்ட் வேல்யூ வந்து ஹையராக இருக்கணும். ஸோ இப்போது வந்து நம்ம ரேஞ்சில் வந்து இப்போ நான் இந்த இடத்துல 5ன்னு கொடுக்குறேன், அண்ட் 0ன்னு கொடுக்குறேன், அண்ட் ஸ்டெப் வேல்யூ வந்து மைனஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ கொடுக்கும்போது 5, 4, 3, 2ன்னு வரும். ஸோ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 5 - 1 அப்படின்னும் போது உங்களுக்கு -5 அப்படின்றத எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ ஆஸ்டிஸ் பிரிண்ட் ஆகும் 5. 5 - 1 அப்படின்னும் போது 4, 3, 2, 1 அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் வந்துட்டு -1 கொடுக்கும்போது உங்களுடைய ஸ்டார்ட் வேல்யூ வந்து ஹையராக இருக்கணும், ஸ்டாப் வேல்யூ வந்து லோவராக இருக்கணும். ஸோ அது வந்து கண்டிஷன் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச் அப்படின்ற இது வந்து இம்யூட்டபிள் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ லிஸ்ட் அண்ட் டபிள்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருந்தோம். இன்னும் ஃபர்தர் லெசனில் 9th லெசன்லாம் வரும்போது இன் டீட்டெயில் பார்ப்பீங்க. ஸோ அந்த லிஸ்ட் அண்ட் டபிளில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்துட்டு ரேஞ்ச்லேயும் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அது வந்து நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். நான் திரும்ப நீங்கள் லிஸ்ட் லெசன் படிக்கும்போது திரும்ப ஒரு வாட்டி இந்த வீடியோ கோ த்ரூ பண்ணிங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ நான் இப்போ ஒரு ஆர்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆர் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் 0, 5, 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இல்லை டிஃபால்ட் நீங்கள் இக்னோர் பண்ணலாம், தப்பில்லை. அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த ஆரில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு இப்போ நான் இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும்? ஆறுன்னு கொடுத்துட்டு அதனுடைய இண்டெக்ஸ் நம்பரை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் கொடுக்கணும். இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 1ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும்னா 1ன்னு வேல்யூ வரும். பிகாஸ் இது நம்மளுடைய ரேஞ்சில் என்ன வேல்யூ இருக்கும், இந்த ஆரில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய லிஸ்ட் வேல்யூஸ் இருக்கும், நம்மளுடைய சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். லைக் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 0, 1, 2, 3, 4 அப்படின்றது தான் இந்த ஆரில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போது நான் 1ன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 1ல் உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கும்னா 1ன்ற வேல்யூ இருக்கும். அதனால் 1ன்னு டிஸ்பிளே பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இண்டெக்ஸ் ரேஞ்ச் மாதிரி கொடுக்குறேன். அப்போ என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ரேஞ்ச் ஸ்டார்ட் 0th இண்டெக்ஸில் இருந்து ஒரு இண்டெக்ஸ் 3 வரைக்கும் நான் வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லி கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ R0:3 அப்படின்னா 0லேருந்து இண்டெக்ஸ் 3 வரைக்கும் நம்மளுடைய அவுட்புட், நம்ம லிஸ்ட் வேல்யூவை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரேஞ்ச் 0 to 3 அப்படின்னு கொடுக்குது. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நம்பர்ஸாக வேணும், சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸாக உங்களுக்கு பார்க்கணுன்னா அதை வந்து லிஸ்ட் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா 0, 1 and 2 அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சேம் வே லிஸ்ட் ஃபங்க்ஷன்லேயே வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ வந்து நெகட்டிவாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல, ஸ்டாப் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஆனால் வந்து ஸ்டெப் வேல்யூ மட்டும் நான் -1ன்னு கொடுக்குறேன். ஸோ -1ன்னு கொடுக்கும்போது இப்போது எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே இங்கே வந்து நம்ம இன்வாலிட் சின்டாக்ஸ் ஏன் வந்திருக்குன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்காம சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ அந்த கமெண்ட்டை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு ரிவர்ஸில் இருந்து பிரிண்ட் ஆகிருக்கு 4, 3, 2, 1 and 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 0, எண்ட் வேல்யூ 4 வரைக்கும் நம்மளுடைய வேல்யூஸ் ஆரில் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் -1 அதாவது லாஸ்ட்லேருந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஸ்டெப் வேல்யூ வந்து லாஸ்ட்லேருந்து வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு ஸோ ரேஞ்சுக்கு வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன்ஸும் வந்து நான் உங்களுக்கு இதில் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ தட் பாருங்கள், கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக எப்பயாவது ப்ரோக்ராம் எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த இதுலேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.9 ப்ரோக்ராம் டு இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஃபார் லூப் டு பிரிண்ட் சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம பைத்தனில் வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். For I in range 0, ஸோ 10ன்னு எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் ஸ்டெப் வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும்.
அண்ட் ஃபார் லூப்போட கடைசியில் வந்து கோலன் சிம்பிள் அண்ட் தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ இந்த பிரிண்ட்ன்றதை இண்டென்ட் பண்ணி எழுதணும். ஐயோட வேல்யூவை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ ரேஞ்சில் வந்து 0லேருந்து 10 வரைக்கும், 10ன்னா 10 - 1னா 9 வரைக்கும் இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 0 ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ 0, 0 + 2ங்கும்போது 2, 2 + 2னா 4, அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே வரும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமை நான் இதை சேவ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரன் கொடுத்தா போதும். ஸோ ரன் கொடுக்கும்போது உங்களுக்கு 0, 2, 4, 6, 8 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 10ம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 11ன்னு மாற்றும்போது உங்களுக்கு 10ம் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ இங்கே 11 அப்படின்னு நான் கொடுக்கும்போது உங்களுக்கு 2, 4, 6, 8, 10 வரைக்கும் உங்களுக்கு ஆக்செப்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 10 வரைக்கும் ஆக்செப்ட் ஆகும். ஸோ 10 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து எண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்டுனா உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து வந்து வரும். /n வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதையும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். எண்டு, செப்பரேட்டர் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எல்ஸ் பார்ட் எப்படி ஒர்க் ஆகும் ஃபார் லூப்பில் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சிட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது, ரேஞ்ச் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு, இனிமேல் லூப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னும்போது கண்டிஷன் ஃபால்ஸில் இருக்கும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னும்போது எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு லூப் ஓவர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த லூப் வந்ததுக்கப்புறமா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எல்ஸுன்றது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி எண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பேஸிங் வந்து எண்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும், அடுத்த லைனில் டிஸ்பிளே வேண்டாம் அப்படின்னும் போது எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நம்பர் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த எண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த டிஸ்பிளே எப்படி இருக்கும்னா 0, 2, 4, 6, 8, 10 அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு லூப் ஓவர் அப்படின்றதும் உங்களுக்கு வந்துடுது. இதுவே வந்து இந்த லூப் ஓவர் அப்படின்றது அடுத்த லைனில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நீங்கள் வந்துட்டு /n வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு /n இன்க்ளூட் பண்ணும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பேசிங் யூஸ் பண்ணும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஒரு லைன் வந்து அடுத்த லைனுக்கு போயிடும் கண்ட்ரோல், அதுக்கப்புறமா லூப் ஓவர் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக வந்து பக்கத்துலேயே பிரிண்ட் ஆனதை வந்து நம்ம /n கொடுத்து அடுத்த கண்ட்ரோலை வந்து அடுத்த லைனுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.11 ப்ரோக்ராம் டு கால்குலேட் சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100. ஸோ 1 to 100 வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இது. என் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 100லேருந்து 100 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சம் ஈக்குவல் டு 0. ஃபார் கவுண்டர் இன் ரேஞ்ச் 1, n+1 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ஜென்ரேட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 100 வரைக்கும் அப்படின்னு ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கிறதுனால n+1னா 101 ஆகிடும் ஸ்டாப் வேல்யூ. ஸோ இந்த n அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஸ்டாப் வேல்யூவாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ உங்களுக்கு 1லேருந்து வரும். அண்ட் தென் எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னா 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அண்ட் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்னு சொல்லிட்டு 100 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் ஆட் ஆகி அதுக்கான ஆடட் வேல்யூ தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதனால் சம் வந்து இனிஷியலாக 0 இருக்கும். 0 ப்ளஸ் கவுண்டரில் வந்து இனிஷியலாக 1 இருக்கும். 0 + 1ன்னா சம்மில் 1ன்னு ஸ்டோர் ஆகும். ஃபார் லூப் திரும்ப செகண்ட் ஐட்ரேஷன் போகும்போது கவுண்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2ன்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி சம்மில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர் அப்படின்னும் போது சம்மில் வந்து 1ன்ற வேல்யூ இருக்கும். 1 + 2 அப்படின்னா 3ன்னு ஸ்டோர் ஆகும்.
அகெயின் தேர்ட் ஐட்ரேஷன் போகும்போது கவுண்டரோட வேல்யூ வந்து 3 ஆகும். 3 ஆகும்போது சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர் அப்படின்னும் போது ஆல்ரெடி உங்களுக்கு 3 இருக்குது, 3 + 3 அப்படின்னும் போது 6ன்ற வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து ரேஞ்ச் வந்து ஒவ்வொரு நம்பராக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கவுண்டர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து நம்ம சம்மில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ ஆடட் வேல்யூவை வந்து கடைசியில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார்மேட்டிங்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். சம் ஆஃப் 1 until %d %d 2 ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். %d அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் %d அண்ட் ப்ராக்கெட்ஸில் வந்து n, சம்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிளோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்கோட பிளேஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க செகண்ட் வேரியபிளோட வேல்யூ வந்து இந்த சம் அப்படின்றது செகண்ட் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்னா சம் ஆஃப் 1 until 100 இந்த கோலனுக்கு அப்புறமா என்ன சம் வேல்யூ இருக்குது அப்படின்னா 15 இருக்குது, 5015 இருக்குது. ஸோ ஆடட் வேல்யூ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் 6.11 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ கமெண்ட்டில் நான் உங்களுக்கு டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபர்தர் டாபிக்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.